இல்ல ராபர்ட், அவரோட நேமை யூஸ் பண்ணாம என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாம சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்? உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம் பிடிப்பீங்க. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இங்க வந்துட்டேன். உங்க புண்ணியத்துல தான் நான் சொந்தமா ஒரு ஹைடெக் பார் வச்சு நடத்துறேன் சொன்ன ராபர்ட். அப்புறம் நம்ம பிரசன்னா அவனோட பாடி கார்டு கம்பெனியை ரொம்ப பெருசா டெவலப் பண்ணிட்டான். அவன்கிட்ட ஜென்ஸ் லேடிஸ்னு டேலண்டடான பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ், உங்களுக்கு எப்பவாவது செக்யூரிட்டி தேவைப்பட்டா கூட நம்ம பிரசன்னா ஏற்பாடு பண்ணி தருவான் என்று பிரசன்னாவை கை காட்டி கிண்டலாக கூறினான். அதை கேட்டு பிரசன்னா அமைதியாக சிரித்தான். ராபர்ட் எப்பொழுதும் கலகலப்பான பேர்வழி என்றால் பிரசன்னா அதற்கு நேர் ஆப்போசிட். எண்ணி எண்ணிதான் வார்த்தைகளை பேசுவான். அவனை பார்த்தால் ஒரு பாடிகார்டு கம்பெனியை வைத்திருப்பவன் போல் இல்லை, ரொம்பவே நார்மலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போலத்தான் இருந்தான். சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் சொல்ல, பாஸ் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடியா இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசன்னாவிடமிருந்து வேகமாக பதில் வந்தது. நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்ல பாஸ். தீபக் சொல்ல பிரசன்னா வேகமாக தலையாட்டினான். அதன் பிறகு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததில் நேரமாகிவிட ஹரிஷ் வீட்டுக்கு போகாமல் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலிலேயே தங்கினான். ஹரிஷுக்காக அந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட் ரூமை கொடுத்த தீபக் அவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டான். சந்தனாவை மேரேஜ் செய்த பிறகு ஹரிஷ் வீட்டை விட்டு வெளியே தங்குவது இதுதான் முதல் முறை. அடுத்த நாள் காலையில் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் வீட்டிற்கு போகாமல் நேராக தியானா மீடியாவிற்கு சென்றான். நேத்து நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போக முடியல. இப்ப சந்தனா கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? நேற்று ஹோட்டல்ல நடந்ததை பத்தி கிராஸ் கொஸ்டின்ஸ் வேற கேட்பாளே. அதற்குள் திலகாவே அவனுக்கு கால் செய்தார். ஹரிஷ், நீ நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சந்தனா சொன்னா, எங்க போன? கேட்ட திலகாவுடைய வாய்ஸ் வழக்கத்திற்கு மாறாக சாஃப்டாக இருந்தது. என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. சூரியன் எதுவும் ஈஸ்டுக்கு பதிலா வெஸ்ட்ல உதிச்சிருச்சா? நம்ம போய் தொலைஞ்சா நிம்மதின்னு நினைப்பாங்க, இவ்வளவு அக்கறையா போன் பண்ணி கேக்குறாங்க. யோசித்த ஹரிஷுக்கு முதல் நாள் ஹோட்டலில் நடந்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, இது அந்த 2 lakhsக்கான சைடு எஃபெக்டா? இப்பதான் புரியுது. மனதிற்குள் நினைத்து சிரித்த ஹரிஷ், என் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததால நைட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதான் அவனோட பிளேஸ்லயே ஸ்டே பண்ணிட்டேன் என்றான். ஓ ஓகே, அப்புறம் நான் உன்னோட பேரண்ட்ஸை செக்கப்புக்காக கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு? நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், நீ அவங்களை கூட்டிட்டு வரியா என திலகா கேட்டார். அவர் திரும்பவும் இதை பற்றி பேசியதும் ஹரிஷ் முகத்தை சுளித்தான். இதில் அவனுடைய பேரண்ட்ஸை இன்வால்வ் செய்வதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தவன், சரிங்க அத்தை, என்னோட பேரண்ட்ஸை நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களையும் சந்தனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நாம் எல்லாரும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கலாம்ல, அதனால நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று சாதாரணமாக கூற திலகாவின் முகம் சிவந்தது. ஹரிஷ், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் கோபமாக கேட்க, அது எப்படிங்க அத்தை, உங்களுக்கு ஒரு நியாயம், என் பேரண்ட்ஸுக்கு ஒரு நியாயமா? முதல்ல நீங்க டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் அவங்களை எடுக்க சொல்றேன். முதலில் கிண்டலாக சொன்ன ஹரிஷ் பின்பு குரலை சீரியஸாக மாற்றிக்கொண்டான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட பேரண்ட்ஸை இதுக்குள்ள இழுத்து விட எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது என்று அவன் சொன்னதை கேட்டு திலகா திகைத்து போனார். இது நிச்சயமா பழைய ஹரிஷ் இல்ல, அவருடைய மனது எச்சரித்தது. என்ன ஹரிஷ், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? திலகா கேட்க, இனிமே அப்படித்தான், நாளைக்கு நாம் எல்லாரும் போய் செக்அப் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் விஷயம். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால் போனை கட் பண்றேன். எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு போனை வைத்தான் ஹரிஷ். அப்பொழுது அந்த ஆபீஸ் ரூம் கதவை தட்டி விட்டு உள்ளே வந்த நிக்கிதா, சார், ஏஜே கம்பெனிலிருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு, ஏதோ பிசினஸ் சம்பந்தமா பேசணும்னு சொல்றாரு, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் என்று கேட்டாள். ஏற்கனவே திலகா பேசிய விஷயத்தால் கடுப்பில் இருந்த ஹரிஷுக்கு கார்த்திக்கின் பெயரை கேட்டதும் டென்ஷன் கூடியது. இன்னொரு தடவை அந்த கார்த்திக் இந்த கம்பெனிக்குள்ள வந்தா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் ஏஜே கம்பெனி கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டோம்னு மறக்காம சொல்லிடுங்க. அவங்க நம்ம கூட டீல் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அங்கிருந்து சந்தனா மட்டும்தான் அது சம்பந்தமா பேச வரணும், வேற யார் வந்தாலும் நம்ம சைட்ல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம், இதை கிளியரா மென்ஷன் பண்ணிடுங்க ஹரிஷ் சொல்ல நிகிதா தலையாட்டினான். ஹரிஷுக்கு தலை வலிப்பது போல இருக்க கண்களை மூடி பின்னால் சாய்ந்து கொண்டான். அப்படின்னா கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாமா, அவரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமா நிகிதா கேட்க, ஆமா என்று மட்டும் ஹரிஷிடமிருந்து பதில் வந்தது. தியானா மீடியாவின் வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் காத்திருந்த கார்த்திக் அவனை யாருமே கண்டுகொள்ளாததால் கடுப்புடன் எழுந்தான். அப்பொழுது அவனுடைய பாட்டி அனுராதாவிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. கார்த்திக், நீ அங்கிருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. பாட்டியின் வாய்ஸ் இறுக்கமாக ஒலிக்க கார்த்திக் புரியாமல் விழித்தான்.
காலையில் அங்கிருந்து கிளம்பும்போது பாசிட்டிவாக தானே பேசினாங்க. இப்போ என்ன அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. அனுராதாவின் வீட்டில் ஏஜே ஃபேமிலியின் முக்கியமான மெம்பர்கள் கூடி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். அங்கிருந்து திரும்பி வந்த கார்த்திக் அவனுக்கு பதில் சந்தனா தான் வர வேண்டும் என்று தியானா மீடியாவில் இருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பதை அறிந்து ஆத்திரமடைந்தான். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? கார்த்திக் கொஞ்சம் அமைதியாரு, இங்க பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல என்று அவனை சத்தம் போட்டு உட்கார வைத்தார். ஆண்டி, தியானா மீடியாவோட சிஇஓ கார்த்திக் வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் சந்தனாவை சூஸ் பண்றாரு? அவங்க 2 பேருக்கு இடையில அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்? சந்தனாவிற்கும் அந்த சிஇஓக்கும் இடையே என்ன ரிலேஷன்ஷிப் என்று சரியாக தெரியாமல் அவளை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதனால் கார்த்திக்கிற்கு பதிலாக மற்றொரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தனர். அந்த லேடி தான் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போவதாக இருந்தார். அதே நேரத்தில் ஹரிஷ் கம்பெனியிலிருந்து தன்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு கிளம்பினான். அவனை பார்த்ததும் சந்தனாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தெரிந்தது. என்ன கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு, நைட்டு தூங்கலையா என்று சந்தனா கேட்க, ஆமா நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல தூங்க நேரம் ஆயிடுச்சு. ஹரிஷ் மெதுவாக பதில் சொன்னான். ஓ, அதனாலதான் சார் வீட்டுக்கு வர்றது கூட மறந்துட்டீங்களோ? சந்தனா நக்கலாக கேட்டாள். இல்ல, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல இங்க வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் சமாளித்த ஹரிஷ். சரி, பாட்டிக்கிட்ட இருந்து உனக்கு கால் வந்துச்சா என்று திடீரென்று சம்பந்தமில்லாமல் கேட்டான். அதை கேட்டு முகத்தை சுழித்த சந்தனா, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும்? நீ என்ன பேச்ச மாத்த ட்ரை பண்றியா என்றாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன் சொன்ன ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. நான் அவ்வளோ சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று கோபமாக நினைத்தான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக்குக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? சந்தனா கேட்க ஹரிஷ் முழித்தான். ஆஹா, மறந்துட்டா போலன்னு நினைச்சா கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்கிறாளே, இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கலாம் யோசித்தவன், அதான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு நேத்து அவனே சொன்னால பேபி. ரொம்ப வருஷம் கழிச்சு நேத்து தான் மீட் பண்ணோம். நீ சொல்றது என்னால முழுசா நம்ப முடியல. இருந்தாலும் நேத்து அந்த தீபக் உன் கூட க்ளோஸா பேசினதை பார்த்தா நம்பிதான் ஆகணும் போல. இவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் பார்த்தா எதுக்குமே யூஸ் இல்லாத வேஸ்ட் ஃபெல்லோ மாதிரி இருந்தான். அப்புறம் திடீர்னு 4 crores பணத்தை சிங்கிள் பேமெண்டா கொண்டு வந்து அசால்ட்டா நீட்டுறான். நேத்து அந்த ஹோட்டல்லையும் 2 lakhs பில்ல எந்த தயக்கமும் இல்லாம கட்டுறான். இப்ப என்னடானா குழந்தை மாதிரி எனக்காக சமைக்கிறதுக்கு ஓடுறான். நான் இவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் ஹரிஷ் கிட்ட இருக்கிறதா இந்த கொஞ்ச நாளா எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. நான் என்ன கேட்டாலும் ஹரிஷ் அதுக்கு ஒரு பதில தயாரா வச்சிருக்கான். நான் இப்ப என்ன பண்றது? சந்தனா குழப்பத்துடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டிற்குள் வந்த திலகா ஹரிஷ் கிச்சனில் இருப்பதை பார்த்தார். காலையில் அவன் பேசியது ஞாபகம் வர அவருடைய முகம் கோபமாக மாறியது. அவர் வேகமாக செருப்பை உதறிவிட்டு உள்ளே வருவதை பார்த்த சந்தனா, என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்றாள். என்ன பண்றது, இங்க சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியறது இல்ல சொன்ன திலகாவின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரிஷின் மீது இருந்தது. அதை சந்தனா புரிந்து கொண்டாள். என்னாச்சுமா, ஹரி என்ன பண்ணா? நீ ஏன் அவன் மேல இவ்வளவு கோவமா இருக்க என்று குரலை தனித்துக் கொண்டு கிசுகிசுப்பாக கேட்டாள். ஹரிஷிற்கு கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சந்தனா நினைப்பதை கவனித்த திலகா முகத்தை சுருக்கினார். எல்லாம் உங்க குழந்தை விஷயமா தான். டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்காததுனால அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதான் அவரோட பேரண்ட்ஸை டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? திலகா முடிக்காமல் நிறுத்த, அம்மாவை கோவப்படுத்துற அளவுக்கு அப்படின்னா சொல்லியிருப்பான். சந்தனா ஆர்வமாக பார்த்தாள். கூடவே அவளுடைய அம்மாவின் பேச்சை கேட்டு அவளுக்கு கோபமும் வந்தது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் வேணா அவனோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரானாமா. என்கிட்டயே எவ்வளவு தெனாவட்டா சொல்றான்னு தெரியுமா? திலகா கூறுவதை கேட்ட சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஹரிஷ் அவ்வளோ தைரியமா பேசினானா? ஒரு வகையில் சந்தனா இந்த ஹரிஷைத்தான் எதிர்பார்த்தாள். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க. திலகா அவளிடம் கத்த, அம்மா ஃபர்ஸ்ட் உங்களை யார் இந்த விஷயத்துல இவ்வளோ அவசரப்பட சொன்னது? அதுவும் எதுக்காக சம்மந்தமே இல்லாம என்னோட மாமியார் மாமனார்லாம் இழுத்து விட பாக்குறீங்க? நானே இங்க 1008 பிரச்சனையில இருக்கேன். இதுக்கிடையில இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா? நான் குழந்தை வேண்டான்னு சொல்லல, அதுவா வரும்போது வரட்டும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்ணாம இருங்க. சந்தனா கடுகடுப்புடன் கூற கிச்சனில் இருந்து அதை கேட்ட ஹரிஷுக்கு உற்சாகமாக இருந்தது. என்ன, நான் அவசரப்படுறேனா? உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நேத்து கூட உங்க அப்பா போன் பண்ணும்போது இதை பத்தி தான் கேட்டாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? திலகா கேட்க சந்தனா அவரை எரிச்சலுடன் பார்த்தாள். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கம்பல் பண்ணதுனாலதான் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இப்ப ஏதேதோ சொல்றீங்க. இதை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். அப்புறம் எதுவா இருந்தாலும் என்னோடையும் ஹரிஷோடையும் நிறுத்திக்கோங்க. என் மாமனார் மாமியாரெல்லாம் இதுல கோத்து விடணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க.
சந்தனா உறுதியாக சொல்ல திலகாவின் கோபம் அதிகமானது. ஆனாலும் மகளை எதிர்த்து பேச அவளால் முடியவில்லை. மெதுவாக கிச்சனுக்குள் சென்ற அவர், நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர தேவையில்லை, நாம் அதை பத்தி பின்னாடி யோசிக்கலாம் என்றார். நான் எப்ப கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்? மனதிற்குள் நினைத்த ஹரிஷ், சரிங்க அத்தை, உங்க இஷ்டம் என்று பணிவாக கூறினான். திலகாவிற்கு போனில் தன்னிடம் ரூடாக பேசிய ஹரிஷா இது என்று இருந்தது. அவர் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து செல்ல ஹரிஷ் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு பூத்தது. என் டார்லிங்னா டார்லிங் தான், எப்படி ஒரே வார்த்தையில அவளோட அம்மா வாயை அடைச்சிட்டா? ஐ லவ் யூ டார்லிங், இதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் என்று நினைத்த ஹரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டே சமைத்தான். சாப்பிட்டு விட்டு இருவரும் தூங்க போக சந்தனாவின் பக்கம் திரும்பிய ஹரிஷ், சந்தனா, பாட்டி நாளைக்கு போன் பண்ணி தியானா மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பிகு பண்ணு, அவங்க வெயிட் பண்ணட்டும் என்றார். அவன் சொன்னதை கேட்டு முகத்தை சுளித்த சந்தனா, என்ன ஹரி உளறிட்டு இருக்க? அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க? அந்த பொறுப்பு ஆல்ரெடி கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி அப்பப்போ எதையாவது லூஸ் மாதிரி பேசுற என்று கேட்டாள். எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது, இதை மட்டும் எனக்காக செய். சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திரும்பி படுத்துக் கொண்டான். சந்தனாவின் குழப்பத்தை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. நேரம் வரும்போது அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். சந்தனாவும் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று நினைத்துக் கொண்டே தூங்க சென்றாள். அடுத்த நாள் வழக்கம் போல அவள் ஆபீஸிற்கு சென்றுவிட ஹரிஷும் கம்பெனிக்கு கிளம்பி வந்தான். ஹரிஷிற்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடித்திருந்தது. முன்பு போல அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடிந்தது. நிகிதா திறமையான பிஏவாக இருந்ததால் அவனுடைய வேலையில் பாதியை குறைத்து விடுகிறாள். கிடைக்கும் நேரத்தில் ஹரிஷ் அந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். தன்னுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து ஹரிஷ் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்தாள். சார், ஏஜே கம்பெனிலிருந்து இன்னைக்கு ஒருத்தரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி. அவள் சொல்ல ஹரிஷ் சிசிடிவி கேமராவில் யார் என்று பார்த்தான். சந்தனாவின் அத்தைகளில் ஒருவரான அவரை அவனுக்கும் தெரியும். இந்த அனுராதா பாட்டி நிஜமா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக சந்தனாவை அனுப்பாம இவங்களை அனுப்புனாங்க? அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க நான் தான் கிங்குன்னு தெரியல பாட்டிக்கு. அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய வைப்போம். கடுப்புடன் நினைத்தவன், நிகிதா, அவங்கள உடனே வெளியே போக சொல்லு என்று உத்தரவிட்டான். அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றாள். சிஇஓ தன்னை பார்க்க விருப்பமில்லாமல் போக சொல்லிவிட்டார் என்று தெரிந்ததும் அந்த லேடியின் முகம் சங்கடமாக மாறியது. அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.